கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 37:24. கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். கர்த்தர் அவருடைய கரத்தினாலே தாங்குவார். நம்மளை தாங்குகிற கர்த்தர், நம்மளை ஏந்துகிற கர்த்தர், நம்மளை தப்பிவிக்கிற கர்த்தர், நம்மளை உயர்த்துகிற கர்த்தர், நம்மளை கனப்படுத்துகிற கர்த்தர் இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம், தமது கையினாலே அவனை தாக்குகிறார். தாங்குவார், தப்புவிப்பார், உயர்த்துவார். இன்னைக்கு கேப்பாரற்று கிடக்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம், தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம், ஆதரவற்ற ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கீழே விழாத அளவுக்கு உங்களை தாங்கி பிடித்து நடத்துகிற கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். தாங்குகிறவர், தப்புவிக்கிறவர். இந்த நாளிலே தப்புவிக்க வழி தெரியாமல் ஒரு பிரச்சனையில், ஒரு போராட்டத்தில், நெருக்கத்தில் மாட்டி தவித்து கொண்டிருக்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் தப்புறதுக்கு வழியே தெரியலையே என்று நீங்கள் கலங்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் சோர்ந்து போகாதீங்க. மனக்லேசமுள்ள ஸ்திரீ என்று சொல்லி அண்ணாலம்மா ஆலயத்தில் சொல்கிறாங்க. ஆனால் இருதயத்தை ஊற்றின உடனே நீ சமாதானத்துட்டு போ, விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக்கிறது என்று சொன்னார். அதனால் தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். அப்படிப்பட்ட தெய்வம் ஒருவர் உண்டு. அவர்தான் இரட்சகர், விடுவிக்கிறவர், காப்பவர், காண்பவர், இருந்தவர், இருப்பவர், வரப்போகிறவர், நம்மளுக்கு அடைக்கலமும் கேடகமாக இருக்கிற என் தகப்பன் இயேசு உங்களை தாங்குவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நீங்கள் தள்ளாட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கீழே விழாத அளவுக்கு உங்களை தாங்குகிற கர்த்தர், நீங்கள் குழியில் விழாத அளவுக்கு உங்களை தாங்குகிற கர்த்தர். எந்த காரியத்திலையும் தவறி விழமாட்டீங்க. உங்கள் பேரில் அவர் நினைவாக இருக்கிறார். இந்த நாளிலே சோர்ந்து போகாதிருங்கள். பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களை செய்ய போகிறார். அவர் கரத்தில் அடங்கியிருங்க. ஒரு குயவன் கடத்தில் ஒரு களிமண் இருப்பது போல நீங்கள் அவர் கரத்தில் இருக்கும்போது அவர் அழகாக உங்களை வணைந்து உருவாக்கி நடத்துகிறவர், தாங்கி நடத்துவார். ஆனால் அவர் கரத்தை விட்டு நீங்கள் விலகாமல் கரத்தில் இருக்கணும். நீங்கள் அவர் கரத்தை விட்டு விலகும்போது அவர் வணைய முடியாது, உருவாக்க முடியாது. நான் அநேகர் இயேசுவை விட்டு வழிவிலகி போய் நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், துக்கத்தில் மாட்டிக்கிட்டேன், வேதனையில் மாட்டிக்கிட்டேன், கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டேன், என்னை தப்பி வைக்க யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது அவர் உங்களை கீழே விழாமல் உங்களை தாங்குவார், கீழே விழாமல் உங்களை உருவாக்குவார். அவர் உருவாக்குகிறவர். நீங்கள் இயேசப்பட்ட கேட்கும்போது பூமியில் இல்லாமல் இருக்கலாம், பரலோகத்தில் இல்லாமல் இருக்கலாம். அவர் உங்களுக்காக உருவாக்கி கொடுக்குற தெய்வம் தான் இயேசுவானவர். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கர்த்தர் கரத்தில் அடங்கி இருங்கள். அவர் உங்களை உருவாக்குவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவர் விட்டு விலகி போயிடாதீங்க. அவர் கரத்தை விட்டு விலகி போயிடாதீங்க. அவர் கரத்தில் அடங்கி இருங்க. ஏற்ற வேலையில் நான் உங்களை உயர்த்துவேன்னு சொல்கிறார். அதனால் உயர்த்துகிற நேரம் வரப்போகிறது. கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருங்கள், கர்த்தருடைய கரத்தில் இருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், அவருக்குள்ளே இருங்கள். மேன்மையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்ப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், கிருபையமை துதிக்கிறேன், காப்பவரை துதிக்கிறேன், அடைக்கலமையை துதிக்கிறேன். இந்த நாளிலே இந்த மகிமையின் கரம், உடைய கிருபையின் கரம், உடைய பலத்தின் கரம் கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்கு மறைத்துக் கொள்ளுங்கள். தேவசமான கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.